நீங்களா எனக்கு ஷோல பாக்கும்போது நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இது விஜய் டிவி அவர்களுக்கு நேரடி கண்டனம். நீங்க கம்ருதீனை எதுக்கு ப்ரொடெக்ட் பண்றீங்க? கம்ருதீனை ஒரு ரெட் கார்டு கொடுங்க. பிக் பாஸ் எல்லாம் பேச விட்டு சீனை காமிக்காதீங்க. விஜய் சேதுபதி சட்டையை கழட்டி போற சீனும் வேணாம். இந்த ஷோல திவாகர எதுக்காக அந்த பர்டிகுலர் வீக்ல திவாகர ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இந்த வாரத்துல ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கம்ருதீனுக்கு கொடுங்க. என்னன்னா நீ நல்லா விளையாடுற, அதாவது அந்த பையனுடைய அறிவை செருப்புல தான் அடிக்கணும், வேற எதுலயும் அடிக்கவே கூடாது. ரொம்ப எரிச்சலா இருந்தது என்னன்னா சகட்ட மேனிக்கு இந்த ஷோல ஒரு பிராக்டிஸ் அவன் கொண்டு வந்துகிட்டே இருக்கான். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ பெண்கள் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத மாதிரியே பேச. அது என்னங்க இவனால கொஞ்சம் பேசும் போதெல்லாம் பெண்கள் கிட்ட எப்படி கரெக்டா பேசணும்னு தெரியுது. ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பேசும்போது பெண்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியல. அவன் மேல நியாயம் இருக்கு அநியாயம் இருக்கு அதெல்லாம் தள்ளி வைப்போம். ஒரு சபையில எப்படி பேசணும்னு தெரிய வேணாம், ஒரு ஷோல எப்படி பேசணும், இவன் எப்படி டிவில மீடியால சீரியல்ல மட்டும் எப்படி கண்ட்ரோல்டு ஃபைன் டியூன்ல வச்சிருக்காங்களா இவனை? இல்ல அவன் அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாரு பேசும் பொழுது வரை எரிச்சலான இரிட்டேஷன் இருக்குல்ல, நம்ம அவ அடிபடும் போது எத்தனை பேருக்கு அதெல்லாம் வாங்கினாலும் பரவாயில்ல சொல்றது. ஆனா அந்த பொண்ணு மேல இவ்வளவு இல்ல. ஆக்சுவலா இன்னொன்னு 3 பேரோட வர்ஸ்ட் ஆட்டிடியூடும் பார்த்தாச்சு. பார்வதியோட மட்டமான ஆட்டிடியூடும் பார்த்தாச்சு, கமருதோட கன்றாவி ஆட்டிடியூடும் பார்த்தாச்சு, அரோராவோட அந்த கெமிலியன் பிஹேவியரும் பார்த்தாச்சு. ஒரு செகண்ட் வேணானோனா அவனுக்கே பச்சை குத்துறாபர். இதெல்லாம் தடுத்துக்கிட்டே இருக்க கூடாது, வாய் விட அப்படியே விட்டுறணும் அப்படின்னு இவன் போன வாரம் சொல்றான். எனக்காக ஒரு ஆள் வெளில குடுத்துற கூடாதுன்னு அழுது நின்னது அப்படின்னு. எல்லாமே ஃபேக் ரிலேஷன்ஷிப். இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பாண்டிங் பீப்புள் கிட்ட இருந்து என்ன விதமான கெஸ்டர் ஆஃப் ஒரு பிஹேவியர் எதிர்பார்க்க முடியும்? ஒரு ஷோல எவ்வளவு ஒருத்தனுக்கு பிஹேவ் பண்ண தெரியலையோ நீங்க அவனை அப்படியே அந்த பர்டிகுலர் வீக்லயே வறுத்தெடுத்ததோ இல்ல அவனை வச்சு காமெடி பண்ணதெல்லாம் விட்டு அவனுக்கு அள்ளு விடுற மாதிரி அவனை ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புங்க. ரெட் கார்டு எதுக்கு கொடுக்கணும்னா யாருக்காகவும் ரெட் கார்டு கொடுக்கணும் நான் சொல்லவே மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான், உனக்கு ஒரு வாய்ப்பு எங்க கிடைச்சாலும் அங்க வாய் நாக்கு ரொம்ப அடக்கிக்கோ. ஒரு அளவு மீறி எந்த இடத்துலயும் இந்த மாதிரியான திமிர் பேச்சு வரவே கூடாது. எப்படின்னா நீ உனக்கு ஒரு கருத்து இருந்ததுன்னா அது நாகரிகத்தோட தான் சொல்லணும். வாடி போடி அது இதுன்னு நீ மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு கேம் ஷோல போய் பண்ணாத. உன்னுடைய கருத்தோ விமர்சனத்திலயோ கூட நீ ஏதோ ஆங்ஸைட்டில பேசுற அப்படின்னா அது வேற. நீ தானே விளையாடுற. கேஸ் உன் மேலயும் இல்ல, பிராது உனக்காகவும் இல்ல. ரம்யா தெளிவாதான் சொல்றா. அவ கூட பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு இவன் மெதுவாதான் ஆரம்பிச்சான், உட்காரு இது எதுக்கு பெருசாக்குறேன்னு. ஆனா அவனுக்கு என்னன்னா ஒரு மேல் ஷாவனிஸ்டோட அப்சல்யூட் எக்ஸாம்பிளா இருக்கான் அவன். ஒரு பொண்ணு இப்படி உட்காருன்னு சொல்லிட்டா அவ்வளவு ஏறிடுச்சு அவனுக்கு. அந்த பொண்ணு தலை இவனுக்கு எப்படி இருக்குன்னா நீ எல்லாம் தலை, நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் சொன்னா நான் கேட்கணுமான்னு அந்த புத்திக்கே செருப்பால் அடிக்கணும்.